அன்பார்ந்த தியான தர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். அதாவது சூரியனுடைய தோஷம் போக்கணும். ரெண்டாவது சூரிய திசை நடப்பவர்கள், சூரிய தோஷத்தை போக்கணும். சூரிய திசை நடப்பவர்கள், ஆறாவது திசை நடப்பவர்கள், பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது திசை நடப்பவர்கள், கன்னி மீனத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்த அப்படிங்கும்போது இதெல்லாம் பிரச்சனைக்குரியது. சூரிய திசை என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயந்தான். தகப்பனார் அடிச்சிடும். அப்போ தகப்பனார் சூழ்நிலைக்காக, நம்மளுடைய குடும்பத்திற்காக தலைவர் தேவை. அப்போ என்ன சொன்னானே, என்ன செய்யணும், சுக்கிர திசையில் போய் பிறந்தவங்களுக்கு, சுக்கிர திசையில் போய் கேது திசையில் போய் பிறந்தவர்களுக்கு கேது முடிஞ்சு சுக்கிரன் முடிஞ்சு சூரிய திசை நல்ல மிடில் ஸ்டேஜில் வரும். அப்போ சூரிய திசை வரும்போது தகப்பனார் என்ன சொன்னால் உண்டு இல்லைன்னு இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இவர்களுக்கு குயிக்காக என்ன சொன்னான்னா குறைஞ்சது ஒரு 25 வயசில் கேது சூரிய தசை வந்துடும். அப்போ யார் ஒருவர் என்ன சொன்னால், இப்போ சுக்கிர தசையில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா சூரிய திசை 25 வயசுக்குள்ளே வந்துடும். அப்போ இந்த சூரிய திசை யாருக்கு வந்தாலும், எந்த வயதில் வந்தாலும், அந்த காலத்தில் தகப்பனார் இருந்தால் தகப்பனார் மரிப்பதற்குண்டான, இறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். அப்படி கவனத்தில் வச்சுட்டு என்ன சொன்னான்னா, நீங்கள் எந்த ஸ்தலங்களுக்கு போனால் அதில் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் ஆயுள் பங்கத்தை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை இருக்கிறது. அப்போ என்ன சொன்னோம்னா, சென்னையில் பூந்தமல்லியில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. ஒரு பெருமாள் கோயில் இருக்கிறது. அங்கே திருக்காட்சி நம்பி என்று சொல்லக்கூடிய ஒருவர் அங்கே இருக்கிறார். அப்போ பெருமாள் மேல் அதிகமாக பற்று கொண்டவர் அங்கே இருக்கிறார். அப்போ அந்த கோவிலில் சூரிய தோஷம் போக சென்னை பூந்தமல்லி திருக்காட்சி நம்பி பெருமாள் கோயில் சென்னை பூந்தமல்லி திருக்காட்சி நம்பி கோயிலில் சூரிய திசை நடப்பவர்கள், ஆறாவது திசை நடப்பவர்கள், கன்னி மீனத்தில் கிரகம் இருந்து திசை நடத்த இவர்கள்லாம் கண்டிப்பாக போயிட்டு வந்தாங்க. யாருக்கு ஆறாவது திசை ஒருத்தருக்கு நடந்தாலும் அவர்கள் இந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி வருவது மிக மிக சிறப்பு. கண்டிப்பாக என்ன சொன்னான்னா பாதிப்பு தன்மையிலிருந்து விடுபடலாம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, சூரிய திசை என்பது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அப்போ கர்மம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். இது இந்த 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 பேசிஸை நீங்கள் கடைப்பிடிச்சுதான். அதற்கடுத்து என்ன சொன்னால், அரசு உத்தியோகம் யாருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபஸ்ட்டு குரூப் எழுதுறீங்க, யூபிஎஸ்சி எழுதுறீங்க, ஐஏஎஸ் எழுதுறீங்க, ஐபிஎஸ் எழுதுறீங்க, ஐஎஃப்எஸ் எழுதுறீங்க, ஐஆர்எஸ் எழுதுறீங்க. இது எல்லாம் இந்த மாதிரி படிக்கிறவங்க, ஏற்கனவே இந்த மாதிரி படிக்கிறவங்க ஃபுல்லாகவே என்ன சொன்னால், சென்னையில் தான் நீங்கள் அந்த டியூஷன் சென்டரில் படிச்சுட்ருப்பீங்க. அப்போ என்ன சொன்னான்னா, வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஒரு டயத்தை ஒதுக்கி நீங்கள் என்ன சொல்லலான்னா, இந்த திருக்காட்சி நம்பி கோயிலுக்கு, பூந்தமல்லியில் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பது உறுதி. அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ கண்டிப்பாக போகணும். போனால் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல தகப்பனார் காப்பாற்றப்படுவார். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தகப்பன் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த திசை அதை பற்றிலாம் சிந்தனை பண்ணாதீங்க. இது அந்த சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் போய் வருவது என்ன சொன்னால் நல்லது. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, கன்னி மீனத்தில் கிரகம் இருந்து திசை நடத்தினால, ஆறாவது திசை நடத்தினால கண்டிப்பாக நீங்கள் போகலாம். இப்படி போய் வரும்போது என்ன சொன்னாலும் உங்களுக்கு அந்த சூரியனுடைய தோஷத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். எப்பயுமே சூரியன் ஒரு தோஷமான கிரகம்தான். அதில் இந்த மாற்ற கிரகம்டா பாவ கிரகம்.
அது எந்தவித மாற்றமும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த திருக்காட்சி நம்ம நம்பி கோவில் பூந்தமல்லியில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூரிய தோஷம் போகும், அரசு உத்தியோகம் கிடைக்கும். 6வது திசையாக யாருக்கு திசை நடந்தாலும் அவருடைய கஷ்டங்கள் குறையும். கன்னி மீனத்தில் வந்து கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் அவங்களுடைய பிரச்சனையும் தீரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. முயற்சித்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். போயிட்டு வாங்க. அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும், அது குலதெய்வ சாபம் உடையது அப்படிங்கிறது தெரியும். அப்போ மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா, மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தீங்கன்னா என்ன நடக்கும்? பிறப்பு மக நட்சத்திரத்தில் வந்து ஒரு 4ஆம் பாதத்தில் ஒரு பிறந்தீங்கன்னாலும், மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அங்கே பூர்வீக பிரச்சனை வந்துடும். பூர்வீகம் பிரச்சனைக்குரியதாக வந்துவிடும். அதற்கடுத்து குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டில் வந்து ஒரு சுணக்கம் இருக்கும். குலதெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். குலதெய்வத்தில் வந்து நீங்கள் போனாலும் கூட வந்து மதிப்பாங்க. அதை ப்ரையாரிட்டி மீன்ஸ் என்ன சொன்னான்னா, ரொம்ப பெரிய ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் அவங்கள பெருசாக வந்து கண்டுக்கிட மாட்டாங்க. இது உண்மையாக அப்படின்னா 100% வந்து கண்டிப்பாக உண்மை. அதனால் நீங்கள் என்ன சொன்னான்னா, கண்டிப்பாக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வந்து பிறந்தவர்கள், மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும், மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு கிரகம் இருந்தாலும் பூர்வீக பிரச்சனை என்பது வந்து பூர்வீகத்தில் இருக்கிறவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்ம அந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டியது வரும். ஆனால் பூர்வீகத்தில் இடம் இருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது, இன்னொருத்தர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து என்ன சார், அது நம்ம இடம் அப்படி தான் இருக்கும். அதை போய் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா, பண்டுவம் பார்க்குறதுக்கு உண்டான விதிகள் வந்து நமக்கு வந்து இல்லை. ஏன்னா நம்ம அங்கே போய் இருப்பதற்குண்டான சாத்தியங்கள், ஆனால் நமக்கு விற்கிறதுக்கு மனசு வராது. நம்ம தாத்தம் போட்ட அந்த இடத்துல இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வராது. அதனால் வந்து என்ன சொன்னான்னா, இருக்கும் ஆனால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது. இதுதான். வேறு யாருக்காவது கொடுத்துருவோமா அப்படின்னாலும் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அதற்கும் நமக்கு மனம் வராது. இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அதனால் இதுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு வந்து சிறந்ததாக இருந்தாலும், ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற காளியம்மனை வந்து வழிபாடு பண்ணுவது. ஆற்றங்கரை ஓரத்தில் ஆறு அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இந்த பக்கம் காளியம்மன் கோயில் இருந்தால் அந்த காளியம்மன் கோயில் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. இது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா உங்களுக்கு அந்த தோஷத்தை வந்து கண்டிப்பாக போக்கி கொடுக்கும். அதனால் வந்து என்ன சொன்னோன்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னோன்னா வந்து கஷ்டத்திற்கு வழிபாடு முறைகளை வச்சே வந்து நம்ம ஜெயிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் வந்து இந்த நான் சொன்ன நடைமுறையை வந்து கடைப்பிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராமன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க வாழ்க வளமுடன். வணக்கம்.